அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது 7th வீக்கோடைய கிளாஸ் 5 தான் பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து எனக்கு 4 வீக்ஸ் பார்த்துருக்கோம், 6 வீக்ஸ் பார்த்துருக்கோம். 7th வீக்கில் 4 கிளாஸஸ் பார்த்துருக்கோம். எல்லாமே வந்து பண்ணாக்கா நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோஸும் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ், ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் ஃபர் வீக்குக்கு 150 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ இதில் வந்து எனக்கு இந்த வாரத்திலிருந்து ஸோ நெக்ஸ்ட் வீக், அதாவது நாளையிலேருந்து, இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸு, ஸோ நெக்ஸ்ட்டு கம்மிங் சண்டே வந்து எனக்கு புது கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியம் மட்டுமே இருக்கக்கூடிய கிளாஸ். ஏன்னா நிறைய இங்கிலீஷ் மேஜர் இருக்கிறவங்க வந்து பண்ணாக்க எங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக அந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதுக்கும் 150 ருபீஸ் தான். ஃபுல் கோர்ஸ் 4500 ருபீஸ் தான். நீங்கள் பே பண்ண வேண்டிய நம்பர் இல்லை காண்டாக்ட் நம்பர் பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஸோ இதுக்கு கால் பண்ணிட்டு இல்லை பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பண்ணாக்கா ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து, நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி 3 கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில், கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர், பே பண்ண வேண்டிய நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பண்ணாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அதாவது ஜிகேயில் அந்த வீடியோ தான் இது. ஜிகேயில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டாபிக்னால் இதிலிருந்து கேட்பாங்க. ஸோ அதுதான் வந்து பண்ணாக்கா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் வருவாங்கன்னா பிரசிடென்ட் வருவாங்க, வைஸ் பிரசிடென்ட் வருவாங்க, அடுத்தது வந்து பண்ணாக்கா பிரைம் மினிஸ்டர் வருவாங்க, அது கீழே இருக்கக்கூடிய எம்பிஸ் எல்லாருமே வருவாங்க. இவங்கள பற்றியெல்லாம் தான். ஸோ ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் த சுப்ரீம் கவர்மெண்ட் இன் அவர் கண்ட்ரி. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து பண்ணாக்கா நம்முடைய கண்ட்ரியோடைய சுப்ரீம் கவர்மெண்ட். அதுதான் வந்து பண்ணாக்கா மைய நிர்வாகத்தை கொண்டிருக்கக்கூடியது. த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் அட் நியூ டெல்லி. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நியூ டெல்லியில் இருக்குது. ஆர்டிகல் 5278 இந்த பார்ட் 5 இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல் வித் த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிர்வகிக்கக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 52லேருந்து 78 வரைக்கும் எந்த பார்ட்டில் இருக்குன்னா பார்ட் 5ல் இருக்குது. ஸோ கொஷின் கேட்கலாம். த சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஆர்கன்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பண்ணாக்கா டோட்டலாக எத்தனை இது இருக்குது அப்படின்னு பண்ணாக்கா 3 ஆர்கன்ஸ் இருக்குது. ஸோ ஒன் எந்த பண்ணாக்கா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், லெஜிஸ்லேச்சர் அண்டு ஜுடிஷரி. அப்போ வந்து பண்ணாக்கா 3 பகுதிகள் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பகுதிகள் 3 இருக்குது. ஒன்று வந்து பண்ணாக்கா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், லெஜிஸ்லேச்சர் அண்டு ஜுடிஷரி. ஸோ இந்த 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப். இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மொத்தம் 3 ஆர்கன்ஸ் இருக்குன்னு சொன்னோமா. அதில் வந்து பண்ணாக்கா அந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னாக்கா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர் அண்டு அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் யாருன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர். அப்போ வந்து பண்ணாக்கா அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து பண்ணாக்கா தலைமை யார் அப்படின்னாக்கா பிரைம் மினிஸ்டர் தான். அது மட்டும் இல்லாமல் அட்டார்னி ஜெனரல், ஸோ இந்தியாவுடைய அட்டார்னி ஜெனரல், இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது வந்து பண்ணாக்கா பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்லிமெண்ட்டை வந்து பண்ணாக்கா 2 ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து பண்ணாக்கா ராஜ்யசபா, இன்னொன்று வந்து பண்ணாக்கா லோக்சபா. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பண்ணாக்கா நல்லா வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. ராஜ்யசபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்எல்ஏ எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா அப்படின்னு பேர். லோக்சபா அப்படின்றது வந்து நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பிஸ் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா. அப்போ லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு 2 இருக்குது. நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் அதுக்கு பேர் லோக்சபா. இதே வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. Next, the Union Judiciary consists of Supreme Court of India. Next, இங்கே
ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்க பாருங்கள், இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொத்தம் வந்து பாருங்கள், இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை 3 ஆர்கன்ஸாக பிரிக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ்ஸ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பாருங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னா யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னால், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இவங்க எல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னேன். இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரைம் மினிஸ்டர். ஸோ இவருக்கு ஹெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரசிடென்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஜிஸ்லேச்சரில் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நான் சொன்னேன், ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த ராஜ்யசபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஆல்ரெடி சொன்னேன், எம்எல்ஏ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜ்யசபா அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக ராஜ்யசபா உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 238 + 12. அப்போ 238 + 12 அப்படின்னா எவ்வளோ வரும்? 250 வரும். சரிங்களா? அப்போ 250 ராஜ்யசபாவுடைய மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250. ஸோ மொத்தம் எத்தனை அப்படின்னு கொஷின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. ஸோ அதனால தான் இதை சொல்கிறேன். ஸோ அப்போது ராஜ்யசபாவுடைய மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேருனா 250. சரிங்களா? எலெக்டட் பை த ஸ்டேட் அசம்பிளி. சரியா? ஸ்டேட் அசம்பிளி. அப்போ ஸ்டேட் அசம்பிளினா என்னது? எம்எல்ஏ எல்லாம் எலெக்ட் பண்ணுறவங்க மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னும் கேட்பாங்க. சரி, இது கேட்கும்போது நல்லா ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ எலெக்டட் பை த ஸ்டேட் அசம்பிளி ஹவ் மெனி ராஜ்யசபா எம்பிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏன்னா இங்கே கேட்டாங்க எலெக்டட் பை த ஸ்டேட் அசம்பிளின்னு கேட்டாங்க. அப்போ 238 தான் வரும். அப்போ நாமினேட்டடோடு சேர்த்து அப்போ மொத்தமானா தான் 250. அப்போது பிரசிடெண்ட்டால் நியமிக்கப்படக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 12 பேர். சரிங்களா? எம்எல்ஏஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க 238. பிரசிடெண்ட் நாமினேட் பண்ணுறவங்க எத்தனை பேர்னா 12 பேர். அப்போ மொத்தம் 250 பேர். நெக்ஸ்ட்டு லோக்சபா. இந்த லோக்சபாவில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னாக்கா, இங்கே எப்படி 250 சொன்னோமோ அதே மாதிரி இங்கே 545. ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா 543 பேர் எலெக்டட் பை த பீப்புள். சரியா? நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? நம்ம எத்தனை பேரை தேர்ந்தெடுக்கிறோன்னா 543 பேரை தேர்ந்தெடுக்கிறோம். பிரசிடெண்ட் எத்தனை பேரை தேர்ந்தெடுக்கிறாருனாக்கா 2 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அப்போ ராஜ்யசபாவில் 12 பேரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குன்னா பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. லோக்சபாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரை தேர்ந்தெடுக்கிற உரிமை யாருக்கு இருக்குனாக்கா பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. சரிங்களா? அப்போ மொத்தம் 14 பேரை அவர் தேர்ந்தெடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜுடிஷரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதர் ஜட்ஜஸ் 27. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜுடிஷரி அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டு தான். ஸோ அதை யார் வந்து அதோட ஹெட் யார் அப்படின்னாக்கா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு த பிரசிடென்ட் இஸ் த nominal executives authority. The chief executive of Indian Union is the president. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாக அதிகாரி யார் அப்படின்னாக்கா பிரசிடென்ட் தான். சரியா? அவர் பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கமே இயங்குது. இஸ் டிசிக்னேட்டட் த ஃபஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ இவரை தான் என்ன சொல்கிறோன்னாக்கா பிரசிடெண்ட்டை தான் ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்படைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதோடைய சுப்ரீம் கமாண்டர் யார் அப்படின்னாக்கா பிரசிடென்ட். த பிரசிடென்ட் ஆல்சோ த கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அப்போ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? மக்களவை, மாநிலங்களவை. சரியா? ஸோ இதோடைய கான்ஸ்டியூஷனல் ஹெட்டு. சரியா? அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக அதிகாரி அப்படின்னு சொல்லுவோம். அக்கார்டிங் டு ஆர்டிகல் 53 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் ஷல் பி வெஸ்டட் இன் த பிரசிடென்ட் which shall be exercised by him directly or through officers subordinate to him in accordance with the constitution. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிகல் 53 படி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 53 படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா பிரசிடெண்ட்டுக்கிட்ட மொத்த நிர்வாகத்தையும் வந்து பண்ணால் அவர் என்ன பண்ணலாம், அவராவோ இல்லை அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி மூலமாகவோ அவர் செயல்படுத்தலாம் அப்படின்றது தான் இது. நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஃபார் த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட். ஈ ஷுட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ இவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். சரியா? அதாவது இந்தியாவுடைய சிட்டிசனாக இருக்கணும். ஈ மஸ்ட் பி கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஃப் 35 இயர்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குடியரசுத் தலைவராக நியமிக்கணும், பிரசிடெண்ட்டாக நியமிக்கணும் அப்படின்னா அவருக்கு 35 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும்.
he must not hold any office of profit under the union, state or local government. ஸோ இவர் வந்து பண்ணாக்கா ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், சரியா, அதாவது ஊதியம் பெறக்கூடிய எந்த ஒரு பதவியிலும் இருக்கக்கூடாது. யூனியன் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை லோக்கல் கவர்மெண்ட்லேயோ ஊதியம் பெறுற மாதிரி எந்த விதமான வேலையிலும் இருக்கக்கூடாது. he should have the other qualification required to become a member of Lok Sabha. அப்போ லோக்சபாவில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னென்ன தகுதியெல்லாம் வேணுமோ அந்த தகுதி ஒரு பெற்றிருக்கணும் அப்படின்றது. his or name should be proposed by at least 50 electors and seconded by the another 50 electors of the electoral college which elect the president. அப்போ வந்து பண்ணாக்கா பிரசிடெண்ட்டை நியமிக்கணும் அப்படின்னா 50 பேர் 50 எலக்டர்ஸ் என்ன பண்ணணும்னா அவரை ப்ரப்போஸ் பண்ணணும், சரிங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்கா இன்னொரு 50 எலக்டர்ஸ் வந்து பண்ணாக்கா அதை வழிமொழியணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா அவர் வந்து பண்ணாக்கா அந்த பிரசிடெண்ட் எலெக்ஷன்லேயே வந்து பண்ணாக்கா காம்படிட் பண்ண முடியும். The president cannot be a member of parliament or of a state of legislature. ஸோ வந்து பண்ணாக்கா இவர் வந்து பண்ணாக்கா எந்த விதமான மெம்பராகவும் இருக்கக்கூடாது. லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ இவர் மெம்பராக இருக்கக்கூடாது. இஃப் he is a member of any legislature, his seat will be deemed to have been vacated on the date of she assumes the office of president. சப்போஸ் அவர் வந்து பண்ணாக்கா எம்பியாக இருக்கார், லோக்சபா எம்பியாவோ இல்லை ராஜ்யசபா எம்பியாவோ இருக்காருன்னா அவர் வந்து பண்ணாக்கா என்னைக்கு வந்து பிரசிடெண்ட்டாக வந்து பண்ணாக்கா பதவி ஏற்றுக்கிறாரோ அப்போ அந்த எம்பி பதவி வந்து பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்கா இதுவாகிடும், சரியா, இன்ஆக்டிவேட் ஆகிடும். It is well known fact that the President of India resides at Rashtrapati Bhavan in New Delhi. அப்போ வந்து பண்ணாக்கா பிரசிடெண்ட்டுடைய அந்த வசிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராஷ்டிரபதி பவன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூ டெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, த ரெசிடென்ஸ் அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடெண்ட் ஆர் லொக்கேட்டட் இன் த சேம் பில்டிங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரசிடெண்ட்டுடைய ரெசிடெண்ட் அவர் வசிக்கக்கூடிய இடமா இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஆஃபீஸாக இருக்கட்டும் ரெண்டுமே எங்கே இருக்குது, சேம் பில்டிங்கில் தான் இருக்குது. However, he is two other office come residence where the conduct office at least once in a year. அது மட்டும் இல்லாமல் இங்கே நியூ டெல்லியில் மட்டும் இல்லாமல் நியூ டெல்லியில் ராஷ்டிரபதி பவன் மட்டும் இல்லாமல் ஸோ இந்தியாவில் இன்னும் 2 பிளேஸ்லேயும் அவருடைய ஆஃபீஸ் இருக்குது வித் ரெசிடென்ஸ், சரிங்களா, தங்குற இடத்தோடு சேர்த்து. அங்கே ஒன்ஸ் இன் அ இயர், அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ இயர், ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது அங்கே போய் இருந்துட்டு வரணும், போய் இருந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அலுவலை பார்த்துட்டு வரணும் அப்படின்றது. தே ஆர் எங்கே இதெல்லாம் சார் இருக்குது அப்படின்னா ரீட்ரீட் பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே இருக்குன்னா சிம்லாவில் இருக்குது. ராஷ்டிரபதி நிலையம் அட் ஹைதராபாத், சரியா, சிம்லாவில் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் ரீட்ரீட் பில்டிங் அப்படின்னு பேர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி நிலையம். ராஷ்டிரபதி பவன் அப்படின்றது நியூ டெல்லியில் இருக்குது, ராஷ்டிரபதி நிலையம் அப்படின்றது ஹைதராபாத்தில் இருக்குது. சிம்லாவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரீட் பில்டிங். அப்போ இது மூணுமே என்னன்னாக்கா பிரசிடெண்ட்டுடைய ஆஃபீஸ் கம் ரெசிடென்ஸ், சரியா, ஆஃபீஸும் அதுதான் ரெசிடெண்ட்டும் அதுதான். ஆனால் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே இருப்பார்னா நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவனில் தான் இருப்பார். ஆனால் இந்த சிம்லாவாக இருக்கட்டும் இல்லை ஹைதராபாட்டாக இருக்கட்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது அங்கே கண்டிப்பாக போய் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அலுவலை பார்க்கணும். எதுக்காக அப்படின்னாக்கா இந்தியாவுடைய ஒற்றுமை, எல்லா இடத்துடைய கலாச்சாரமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2 இடத்துலையும் ஆஃபீஸ் இருக்குது, 3 இடத்துலையும். டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இதை சொல்லும்போது ஸோ உங்களுக்கு சொல்கிற இன்னொரு விஷயம், ஸோ இந்த பிரசிடெண்ட்டுடைய லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞாபகம் வச்சுங்க, நான் கிளாஸில் எடுக்கிறேன். ஸோ பிரசிடெண்ட்டுடைய லிஸ்ட் அந்த ஆர்டர் ப்ளஸ் அவங்க எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் பதவி வகித்தாங்க இது எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதிலிருந்து கொஷின் வரும், நான் அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு அதுக்கான நோட்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். Next, the electoral college consists of elected members of both the houses of parliament and the elected members of the state and the elected members of national capital territory of Delhi and Puducherry. ஸோ வந்து பண்ணாக்கா பிரசிடெண்ட்டை வந்து பண்ணாக்கா நியமிக்கிறதுக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா போத் த ஹவுசஸ், சரிங்களா, போத் த ஹவுசஸ். அப்போ யார் போத் த ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அப்போ வந்து பண்ணாக்கா ராஜ்யசபா லோக்சபா அதில் இருக்கக்கூடிய எம்பிஸ்
elected by the members of the state and elected members of the national capital territory of Delhi and புதுச்சேரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் எலெக்டட் மெம்பர்ஸ், அதுக்கடுத்தது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் யாரை தேர்ந்தெடுப்பாங்கனாக்கா பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ ராஜ்யசபா லோக்சபாவுடைய எம்பிஸ், அதுக்கடுத்தது வந்து பண்ணாக்கா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ், அதுக்கடுத்தது வந்து பண்ணாக்கா பாண்டிச்சேரி அண்ட் நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏஸ். ஸோ இவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து தான் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க, பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கூட கொஷின் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் நல்லா ஞாபகம் பார்த்துக்குங்க. Once elected as the president has to take an oath of office before the chief justice of India. அப்போ வந்து பண்ணாக்கா பிரசிடெண்ட்டாக வந்து பண்ணாக்கா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் அவருக்கு யார் பதவி பிரமாணம் செய்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரியா, அவர் தான் வந்து பண்ணாக்கா பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. The president is elected for a term of 5 years and can be re-elected. ஸோ ஒருத்தருக்கு வந்து பண்ணாக்கா பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தருடைய எத்தனை ஆண்டு அவருடைய பதவி காலம் அப்படின்னா 5 years. 5 years வந்து பண்ணாக்கா அவருடைய பதவி காலம். அவர் வந்து பண்ணாக்கா திரும்பவும் தேர்ந்தெடுக்கிறதுக்கான அதிகாரமும் அவர்கிட்ட திரும்பவும் தேர்ந்தெடுக்கவும் முடியும் அவரை. Article 77 requests that every executive action of the union shall be taken in the name of president. Article 77 என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு வேலையை செஞ்சாலையும் பிரசிடெண்ட்டுடைய பெயரில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுது. He appoint the prime minister and the other members of the council of minister, distributing the portfolios to them on the advice of the prime minister. ஸோ இவர் வேறு யாரை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னாக்கா பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறாரு. அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில் மினிஸ்டர்ஸ், மற்ற கவுன்சில் மினிஸ்டர்ஸையும் இது பண்ணுறாரு. டிஸ்ட்ரிபியூட்டிங் போர்ட்ஃபோலியோஸ் டு தெம் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். அதே மாதிரி வந்து பண்ணாக்கா பிரைம் மினிஸ்டர் சொல்கிற மாதிரி அவங்களுக்கான துறையும் ஒதுக்குறாரு. He is responsible for making a wide variety of appointment. ஸோ வந்து பண்ணாக்கா பிரசிடெண்ட் வந்து பண்ணாக்கா பிரைம் மினிஸ்டரை மட்டும் தேர்ந்தெடுக்கலை, பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை மட்டும் தேர்ந்தெடுக்கலை, இன்னும் நிறைய பேரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு, ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. ஸோ யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா கவர்னர் ஆஃப் ஸ்டேட்டு, த சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டு. சரிங்களா, த சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு. சரிங்களா, கவர்னர் ஆஃப் ஸ்டேட் கவர்னரை தேர்ந்தெடுக்கிறாரு. சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கட்டும் மற்ற ஜட்ஜஸையும் தேர்ந்தெடுக்கிறது யாருன்னா அப்பாயின்மெண்ட் தான். அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருனாக்கா பிரசிடெண்ட்டு. த அட்டார்னி ஜென்ரலை வந்து பண்ணாக்கா இது பண்ணுறவர். நெக்ஸ்ட் த கண்ட்ரோலர் அண்டு ஆடிட் ஜென்ரல், கம்ப்யூட்டரர் அண்டு ஆடிட் ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். அப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கட்டும் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இவங்க எல்லாரையும் தேர்ந்தெடுக்குது. த சேர்மன் அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சியோடைய சேர்மன் அதர் மெம்பர்ஸை தேர்ந்தெடுக்கிறவர். அம்பாசிடர்ஸ் அண்ட் ஹை கமிஷனர்ஸ் டு த அதர் கண்ட்ரிக்கு தேவையான அந்த அம்பாசிடர்ஸ் ஹை கமிஷனர்ஸ் சொல்லுவாங்க. இவங்க எல்லாரையும் தேர்ந்தெடுக்கிற அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குனாக்கா பிரசிடெண்ட் கிட்ட இருக்கு. All bills passed by the parliament become law of act only after getting assent of the president. Money bill cannot be introduced in the parliament without his approval. ஸோ ஆல் பில்ஸ் பாஸ்டு பை த பார்லிமெண்ட் பிகம்ஸ் லா ஆஃப் ஆக்ட். எந்த ஒரு பில்லாக இருந்தாலும் அது லா ஆஃப் ஆக்டாக மாறணும் அப்படின்னா பிரசிடெண்ட்டுடைய அப்ரூவல் இல்லாமல் அது மாறாது. அதே மாதிரி மணி பில் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, மணி பில் கேனாட் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த பார்லிமெண்ட் வித்தவுட் இஸ் அப்ரூவல். சரியா, எந்த பில் வேணாலையும் பிரசிடெண்ட்டுடைய அப்ரூவல் இல்லாமல் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சரிங்களா, மாநிலங்களவை மக்களவை ரெண்டுத்துலேயும் அப்ரூவல் ஆனதுக்கப்புறமா அது இது வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் வந்து பண்ணாக்கா சைன் பண்ணுவார். ஆனால் மணி பில் மட்டும் பிரசிடெண்ட் அப்ரூவல் பண்ணால் தான் இன்ட்ரடியூஸே பண்ண முடியும். சரிங்களா,
he can even dissolve the Lok Sabha before the expiry of the term of the house. இவர் என்ன பண்ணலாம், அந்த லோக் சபாவுடைய அந்த டேர்ம் முடியறதுக்கு முன்னாடி அதை கலைக்கக்கூடிய அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்குனாக்கா பிரசிடென்ட்கிட்ட இருக்கு. He nominate 12 person who are eminent in the literature, sciences, sports, art and social service to the Rajya Sabha. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 250 பேர் ராஜ்யசபாவில் இருக்காங்க. அதில் 238 வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்எல்ஏஸ் தேர்ந்தெடுப்பாங்க, 12 பேரை பிரசிடென்ட் தேர்ந்தெடுப்பாங்க. எந்தெந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திறமை மிக்கவர்கள், எந்தெந்த துறையில் எமினெண்ட்டாக இருக்கிறவங்கள தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னாக்கா, எமினெண்ட்னா ஃபேமஸாக இருக்கிறவங்க, லிட்ரேச்சர், சயின்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஆர்ட்டு, சோசியல் சர்வீஸ், இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எமினெண்ட்டாக இருக்கக்கூடிய பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ராஜ்யசபாவுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுப்பார். யார்? பிரசிடென்ட். இதுவும் கொஷின் கேட்பாங்க. He can also nominate 2 persons belonging to Anglo-Indians community to Lok Sabha. ஸோ அதே மாதிரி லோக் சபாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 543 + 2 இதுதான் சொன்னோம். இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இதை யார் தேர்ந்தெடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரசிடென்ட் தான் தேர்ந்தெடுப்பார். யாரை தேர்ந்தெடுப்பார்னா ஆங்கிலோ இந்தியனை தேர்ந்தெடுப்பார், ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை தேர்ந்தெடுப்பார். இஃப் இன் ஹிஸ் ஒப்பீனியன் தட் கம்யூனிட்டி இஸ் inadequately represented in the house. Next, Article 72 confers on the President power to grant pardon, reprieves, respite or remission of punishment or to commute the sentence of any person convicted of any offenses. அப்போ ஆர்டிக்கல் 72 படி பிரசிடெண்ட்டுக்கு பவர் இருக்குது. என்ன பவர் அப்படின்னா, ஒருத்தர் குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த குற்றவாளியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மன்னிக்கவோ இல்லை அவருடைய தண்டனையை குறைக்கவோ இல்லை விடுதலை செய்யவோ அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஆர்டிக்கல் 72 இதுவும் கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 53ல் 2 lay down that the supreme command of the defense force of the union shall be vested in the president and the exercise therefore thereof shall be regulated by the law. அதே மாதிரி இந்த ஆர்டிக்கல் 53(2) இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஃபென்ஸ் ஃபோர்ஸோடைய சுப்ரீம் கமாண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரசிடென்ட் தான். அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து வழி நடத்துகிற உரிமையும் யாருக்கு இருக்குனாக்கா, அந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குனாக்கா பிரசிடென்ட்கிட்ட இருக்குது. த பிரசிடென்ட் ஹாஸ் பீன் எம்பவர்ட் பை த கான்ஸ்டியூஷன் டு ப்ரொக்ளைம். ஸோ பிரசிடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு என்னென்ன பவரெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிக்கல் 352. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சரிங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாம் டிஆர்பியில் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நான் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய யூடியூப் சேனலில், ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அதே மாதிரி இருக்கிற ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸும் அடுத்தடுத்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதோடைய பிளேலிஸ்ட்டையும் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா நம்மளுடைய வீடியோவை பிளேலிஸ்ட்டில் கொடுத்துட்றேன். முடிஞ்சால் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பண்ணாக்கா அதை கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர்ஸில் இந்த எமர்ஜென்சியை பற்றி இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி இந்த டிஎன்பிசி போனாலையும் அந்த எமர்ஜென்சியை பற்றி கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸோ இது வந்து பண்ணாக்கா என்ன ஆர்டிக்கல் அப்படின்னாக்கா 352. ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்றது வந்து பண்ணாக்கா 356. ஃபைனான்சியல் எமர்ஜென்சி அப்படின்றது ஆர்டிக்கல் 360. அப்போ 352, 356, 360. ஸோ இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ கண்டிப்பாக வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்றது அண்டர் ஆர்டிக்கல் 352, ஸ்டேட் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிக்கல் 356, ஃபைனான்சியல் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிக்கல் 360. நெக்ஸ்ட்டு, Kerala and Punjab are the states where the president rule was imposed for maximum number of times. ஸோ 2 ஸ்டேட்டில், சரிங்களா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிரசிடென்ட் ரூல். இப்போ நம்ம சொன்னாலே எமர்ஜென்சி, நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, அடுத்தது வந்து பாருங்கள் ஃபைனான்சியல் எமர்ஜென்சி. இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி இந்த எமர்ஜென்சி அப்படின்றத வச்சுட்டு என்ன பண்ணலான்னா ஒரு மாநிலத்தோடைய அந்த ஆட்சியை கலைக்க முடியும். அந்த மாதிரி வந்து பண்ணாக்கா பிரசிடென்ட் ரூல், அந்த ஆட்சியை கலைச்சிட்டு பிரசிடென்ட் ரூல் எடுத்துகிட்டு வர முடியும். அப்போ அங்கே வந்து பண்ணாக்கா அந்த குடியரசுத் தலைவருடைய ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பிரசிடென்ட் ரூல். அப்போ அந்த பிரசிடென்ட் ரூல் எங்கே அதிகமாக வந்து பண்ணாக்கா இம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேரளா அண்டு பஞ்சாப். கேரளாலையும் பஞ்சாப்லேயும் 9 முறை 9 டைம்ஸ் இந்த போத் த ஸ்டேட்ஸ், சரியா, 9 டைம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் கொஷின் கேட்கலாம், சரியா? பிரசிடென்ட் ரூல் அதிகமாக எந்த ஸ்டேட்டில் வந்ததுன்னா கேரளா அண்ட் பஞ்சாப் 2 ஸ்டேட்டு.
The president may by writing under his hand addressed to the vice president resign his office. ஸோ பிரசிடெண்ட் வந்து பண்ணாக்கா தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணணும், ராஜினாமா பண்ணணும் அப்படின்னா யாருக்கிட்ட அவர் அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுக்கணுன்னாக்கா வைஸ் பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கணும். வைஸ் பிரசிடென்ட் யார்கிட்ட கொடுக்கணும்னா பிரசிடென்ட்டுக்கிட்ட கொடுக்கணும். சரிங்களா? வைஸ் பிரசிடென்ட் இல்லாத போது பிரசிடென்ட் யாருக்கிட்ட கொடுக்கணுன்னாக்கா சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட கொடுப்பாரு. சரிங்களா? இதெல்லாம் வந்து பண்ணாக்கா கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? த பிரசிடென்ட் மே ஃபார் வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பி ரிமூவ்டு ஃப்ரம் த ஆஃபீஸ் பை இம்பீச்மெண்ட் இன் த மேனர் ப்ரொவைடட் இன் ஆர்டிகல் 61. அப்போ ஆர்டிகல் 61 படி ஒரு ஒரு பிரசிடென்ட் என்ன பண்ண முடியும்னா அவருடைய பதவியிலிருந்து ரிமூவ் பண்ண முடியும். த வைஸ் பிரசிடென்ட் ஆக்குபைஸ் த செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் இன் த கண்ட்ரி. சரியா? ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் யார் அப்படின்னா பிரசிடென்ட்டு, செகண்ட் ஹையஸ்ட் யார் அப்படின்னாக்கா வைஸ் பிரசிடென்ட். This office modeled on the lines of the American vice president. இப்போ இந்தியாவுடைய வைஸ் பிரசிடென்ட் அப்படின்றது எதுக்கு இணையானது அப்படின்னாக்கா அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட்டுக்கு இணையானது. ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. Article 63 of the Constitution provides for the Vice President of India. ஸோ ஆர்டிக்கல் 63 தான் வந்து என்ன பண்ணுது, வைஸ் பிரசிடென்ட், அதாவது பண்ணாக்கா துணை குடியரசுத் தலைவரை வந்து பண்ணாக்கா நியமிக்கக்கூடிய அந்த இதுவை ப்ரொவைட் பண்ணுறது எதுனாக்கா ஆர்டிக்கல் 63. This office has been created to maintain the political continuity of the state. ஸோ எதுக்காக வந்து பண்ணாக்கா இந்த வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்கன்னா ஸோ மெயின்டைன் த பொலிட்டிக்கல் கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்டேட்டோடைய அந்த பொலிட்டிக்கல் கண்டினியூட்டி வந்து பண்ணாக்கா மெயின்டைன் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் எதை இது பண்ணுறாங்க, இந்த வைஸ் பிரசிடென்ட்டை நாமினேட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷன் ஆஃப் த எலெக்ஷன் ஆஸ் வைஸ் பிரசிடென்ட். ஸோ என்னெல்லாம் வந்து பண்ணாக்கா வைஸ் பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னாக்கா இவரும் வந்து பண்ணாக்கா இந்திய குடிமகனாக இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஈ மஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஃப் 35. இவரும் 35 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஈ மஸ்ட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் யூனியன், ஸ்டேட் ஆர் லோக்கல் கவர்மெண்ட். இவரும் வந்து பண்ணாக்கா எந்த விதமான வருமானம் வரக்கூடிய வேலையிலையும் இருக்கக்கூடாது. ஈ ஷுட் ஹாவ் த அதர் குவாலிஃபிகேஷன் ரெக்வயர்ட் டு பிகம் ஏ மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ இவர் வந்து பண்ணாக்கா ஒருத்தர் வைஸ் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கணும்னா அவர் வந்து பண்ணாக்கா ராஜ்யசபாவில் ஒரு மெம்பராக இருக்கணும். ஆனால் நம்ம பிரசிடெண்ட்டுக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. அப்படியே அவர் மெம்பராக இருந்தாலே அவர் பதவி ஏற்றுக்கணுன்னா அது வந்து பண்ணாக்கா போயிடும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இவர் ராஜ்யசபாவுடைய மெம்பராக இருந்தால் மட்டும்தான் இவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்க முடியும். Next, Article 66(1). The Vice President, like the President, is elected not directly by the people, but the method of indirect election. ஸோ வந்து பண்ணாக்கா எப்படி பிரசிடெண்ட்டை வந்து பண்ணாக்கா இன்டைரக்ட் எலெக்ஷனாக தேர்ந்தெடுக்கிறோமோ அதே மாதிரி தான் வைஸ் பிரசிடெண்ட்டையும் இன்டைரக்ட் மெத்தடில் தான் எலெக்ட் பண்ணுறோம். நம்ம மக்கள் வந்து பண்ணாக்கா டைரெக்டாக தேர்ந்தெடுக்கிறதில்ல. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கும்போது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ யார் கரண்ட் பிரசிடெண்ட்டு, அதே மாதிரி வந்து பண்ணாக்கா வைஸ் பிரசிடெண்ட், இது வந்து ரெண்டுத்தையும் ஞாபகம் பார்த்துக்குங்க. ஸோ நானும் வந்து பண்ணாக்கா வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன். ஸோ அதில் இருந்து கொஷின் வரலாம். நெக்ஸ்ட்டு த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் இஸ் 5 years. எப்படி குடியரசுத் தலைவருக்கு வந்து பண்ணாக்கா பிரசிடென்ட்டுக்கு 5 yearsன்னு சொன்னோமோ அதே மாதிரி இவருக்கும் வந்து பண்ணாக்கா 5 years தான். இஸ் ஆஃபீஸ் மே டெர்மினேட் இயர்லியர் தென் த ஃபிக்ஸ்டு டேர்ம் எய்தர் பை த ரெசிக்னேஷன், டெத் ஆர் பை ரிமூவல். இஸ் எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன். ஸோ இவர் என்ன பண்ணலாம், அவர் பதவி காலம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவரை வந்து பண்ணாக்கா அந்த பதவியிலேருந்து ரிமூவ் பண்ண முடியும். இல்லை அவர் ரிசைன் பண்ணுறதுனால காலியாகும், இல்லை டெத் ஆகிறதுனால காலியாகும். இவரையும் திரும்பவும் தேர்ந்தெடுக்க முடியும். Till then the deputy chairman of the Rajya Sabha can perform the duties of the chairman of the Rajya Sabha. அப்போ till then deputy chairman of the Rajya Sabha can perform the duties of the chairman of Rajya Sabha. ஸோ என்ன அப்படின்னா இப்போ சப்போஸ் இந்த வைஸ் பிரசிடெண்ட்டுடைய அந்த பதவி வந்து பண்ணாக்கா காலி ஆகிடுது அப்படின்னா அவரை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் வேறு யார் அந்த பதவியை பார்த்துப்பாங்க அப்படின்னா ராஜ்யசபாவுடைய டெப்யூட்டி சேர்மன். சரியா? அவர் தான் வந்து பண்ணாக்கா அந்த பதவியை பார்த்துப்பார். ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது த வைஸ் பிரசிடென்ட் மே பி ரிமூவ்டு ஃப்ரம் ஈஸ் ஆஃபீஸ் பை த ரீசொல்யூஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் ராஜ்யசபா பாஸ்டு பை த மெஜாரிட்டி ஆஃப் ஆல் த then members of the council and agreed by the houses of the people Lok Sabha.
ஸோ வந்து பார்த்தாக்கா வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னா ராஜ்யசபா அண்ட் லோக்சபா இதில் இருக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தாக்கா சேர்ந்து தான் இது பண்ண முடியும். அதே மாதிரி லோக்சபாவில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாக்கா மெஜாரிட்டி வரணும், அதுக்கப்புறம் அதை வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க. அதில் மெஜாரிட்டி வந்ததுக்கப்புறமா தான் அவர் ஆஃபீஸ்லேருந்து ரிமூவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எது நடந்தாலையும் லோக்சபாவுக்கு தான் அதிகமான பவர். ஏன்னா அதுதான் நம்ம தேர்ந்தெடுக்குது, மக்களால் தேர்ந்தெடுக்குது. அப்போ லோக்சபாவில் ஒரு வைஸ் பிரசிடென்ட் வந்து பண்ணால் வேணான்னு முடிவு பண்ணுறாங்கன்னா லோக்சபாவில் மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பண்ணாக்கா ஓட் போட்டால் மட்டும்தான் அது ராஜ்யசபாவுக்கு போகும். இல்லைன்னா லோக்சபாலே அது வந்து பண்ணாக்கா டெமாலிஷ் ஆகிடும். A resolution for this purpose may be moved only after the notice at least the minimum of 14 days has been given for such an intention. ஸோ வந்து பண்ணாக்கா ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருக்கார், அவரை வந்து பண்ணாக்கா ஆஃபீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓட்டு வரப்போகுது அப்படின்னா 14 நாளைக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் 14 டேஸுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணணும், அவருக்கு இன்டிமேஷன் கொடுக்கணும். அடுத்து த வைஸ் பிரசிடென்ட் இஸ் எக்ஸ் ஆஃபீஸோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அது மட்டும் இவருடைய அந்த பணிகள் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராஜ்யசபாவுடைய சேர்மனாக யார் இருப்பார் அப்படின்னாக்கா வைஸ் பிரசிடென்ட் தான் இருப்பார். ராஜ்யசபாவுக்கு சேர்மன் ஒருத்தர் இருப்பாங்க, அதே மாதிரி வைஸ் சேர்மன் ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அப்போது டெபுட்டி சேர்மன். அப்போ ராஜ்யசபாவுடைய சேர்மனாக யார் இருப்பாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் தான் இருப்பாங்க. ரெகுலேட் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் ஹவுஸ். அந்த ராஜ்யசபான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹவுஸ் வந்து பார்த்தாக்கா நடக்கிறதா இருக்கட்டும், அதை வந்து பார்த்தாக்கா கண்டினியூ பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே யாருன்னா இவர் தான். டிசைட் த ஆர்டர் ஆஃப் த ஹவுஸ். அந்த ஹவுஸ் வந்து பார்த்தாக்கா நடக்கணுமா நடக்கக்கூடாதுன்றதை டிசைட் பண்ணது யாருன்னா இவர் தான். டிசைட் த அட்மிசிபிலிட்டி ஆஃப் எ ரெசல்யூஷன் ஆர் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஸ் ஆர் adjourns the house in case of grave disorders. ஸோ வந்து பண்ணாக்கா ஏதோ வந்து பண்ணாக்கா தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் அந்த ஹவுஸை வந்து பண்ணாக்கா சஸ்பெண்ட், அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து பண்ணாக்கா அதை கலைக்கிறதுக்கோ உரிமை இருக்குது. When the president is unable to discharge his duties due to illness or absence from the country, he attends to the function of the president for the maximum period of 6 months. சப்போஸ் நம்ம இதில் வந்து பண்ணாக்கா பிரசிடென்ட் இல்லை, ஸோ வந்து பண்ணாக்கா அவர் வந்து பண்ணாக்கா உடம்பு சரியில்லை, அவரோட டியூட்டியை பார்க்க முடியல, அப்படின்னா அவர் வந்து பண்ணாக்கா வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்காரு, அப்படின்னா அவர் வந்து பண்ணாக்கா இல்லை டெத் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னும் போது ஸோ அந்த வேலையை யார் பார்ப்பாங்க அப்படின்னாக்கா வைஸ் பிரசிடென்ட் தான் பார்ப்பாங்க. எவ்வளோ நாள் வரைக்கும் அவர் பார்க்கலாம் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் 6 மந்த் வரைக்கும் தான் வந்து பண்ணாக்கா அவர் பார்க்க முடியும். ஒரு பிரசிடென்ட் இல்லை அப்படின்னும் போது 6 மந்த் வரைக்கும் அவர் பார்த்துக்கலாம். 6 மந்த்துக்குள்ளே வந்து என்ன பண்ணணுன்னாக்கா பிரசிடென்ட்டை வந்து பண்ணாக்கா நியமிக்கணும். If the post of the president or vice president lie vacant, Chief Justice of India works as president. ஸோ வந்து பண்ணாக்கா இப்போ சப்போஸ் பிரசிடென்ட்டும் இல்லை வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லை, ரெண்டுமே வேக்கண்ட் ஆகுதுன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் வந்து பண்ணாக்கா அவர் தான் பிரசிடெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆவார். திஸ் சுச்சுவேஷன் ஹேப்பன்ட் இன் 1969. இதே மாதிரி பிரசிடென்ட்டும் இல்லை வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் எப்போ இருந்ததுன்னா 1969 1969 இருந்தது. அப்போ சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த இதயத்துல்லா வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ வந்து பண்ணாக்கா சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து பிரசிடெண்ட்டாக வந்து பண்ணாக்கா ஃபங்க்ஷன் இது பண்ணவர் யார், சரியா, சர்வ் பண்ணவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. இதயத்துல்லா அவர் தான். ஏன்னா அந்த டைம் வந்து பண்ணாக்கா பிரசிடென்ட்டும் வேக்கண்ட்டு வைஸ் பிரசிடென்ட்டும் வேக்கண்ட்டு, அதனால் இவர் இருந்தார். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா கேஸ்டிங் ஓட், அதாவது பார்த்தீங்கன்னா முடிவு வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்டிங் ஓட் அப்படின்னு முடிவு வாக்கு என்ன அப்படின்னா அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் 100 of the Constitution, the Vice President can only cast his vote when there is a tie over the bill in the Rajya Sabha. இவர் வந்து எங்கே இருக்காரு, ராஜ்யசபாவில் இருக்கார், சரிங்களா. பில், அந்த மணி பில்லாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஆக்ட் பில் வருது, அந்த பில் வந்து ஃபஸ்ட்டு லோக்சபாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெஜாரிட்டி ஓட்டு வாங்கணும், அதுக்கப்புறம் ராஜ்யசபாவுக்கு வரும். சப்போஸ் ராஜ்யசபாவுக்கு வந்து அந்த ஓட்டு போடணும் இல்லையா, அந்த ஓட்டு போடும்போது டை ஆகிடுச்சு, சரியா. இப்போ வந்து பண்ணாக்கா 250 பேர் சொன்னோம், இதில் வந்து பண்ணாக்கா 125 இல்லை ஒரு 120 வந்துச்சுன்னு வச்சுங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா டை ஆகிடுச்சு. இப்போ வந்து பண்ணாக்கா இந்த பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இவர் ஓட்டு போடுவார். யார், ராஜ்யசபாவுடைய பிரசிடென்ட்டுன்னு சேர்மன் சொல்லக்கூடிய அந்த வைஸ் பிரசிடென்ட், அவர் தான் வந்து பண்ணாக்கா ஓட்டு போடுவார். ஓட்டு போடு எந்த பக்கம் ஓட்டு போடுறாரோ, வேணும்னு பக்கம் போட்டு போட்டால் அது பாஸ் ஆகிடும், வேணான்ற பக்கம் ஓட்டு போட்டால் அது வந்து பண்ணாக்கா ரிஜெக்ட் ஆகிடும். அப்போது அந்த டையாக இருக்கும்போது ஓட்டு போடக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னாக்கா இந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கிட்ட இருக்குது.
இட் மீன்ஸ் தட் தேர் இஸ் நீட் ஃபார் ஒன் vote ஒன்லி டு பாஸ் த பில். எப்போ மட்டும்தான் அப்படின்னா ஒரு ஓட்டு தான் வேணும் பாஸ் பண்ணுறதுக்கு, அந்த பில் பாஸ் பண்ணுறதுன்னா அப்போ மட்டும்தான் இவர் ஓட்டு போகிறதுக்கு எலிஜிபிள். அதர்வைஸ் இவர் ஓட்டு போட மாட்டார். சரிங்களா? நோ மெம்பர்ஸ் ஹாவ் எனி ரைட் டு ஆப்போஸ் இஸ் டிசிஷன். அவர் ஓட்டு போகிறத யாருமே வந்து பண்ணாங்க எதிர்த்து கேள்வி கேட்கவும் முடியாது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஸோ இவர் தான். ஸோ இன்றைக்கான கிளாஸ் இது. ஸோ இதில் இன்னொரு போர்ஷன் இருக்குது, அதையும் வந்து பண்ணாக்கா இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கோட வந்து பண்ணாக்கா கிளாஸ் முடியுது. ஸோ இன்றைக்கி இன்னொரு கிளாஸ் போடுறேன். இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நாளைக்கு ஈவினிங் 8 o'clock, ஒரு நைட் 8 o'clock அந்த மாதிரி வந்து பண்ணால் 8 to 9 o'clock உங்களுக்கு கொஷின் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த 6 days என்ன கிளாஸ் எடுத்தோமோ அதிலிருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 7th வீக்கோட கிளாஸஸ் வந்து பண்ணாக்க யூடியூப்பில் அப்லோட் பண்ண மாட்டோம். ஸோ 8th வீக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அமௌண்ட்டை பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வீடியோ அனுப்புவோம். ஸோ நன்றி, வணக்கம்.